எப்படியோ எல்லோரும் நல்லபடியாக வந்தாச்சு. ஆமாக்கா, ஆனால் பார்க்க சின்ன கடையாக இருக்க மாதிரி தெரியுது. இல்லை கீதா, அது பார்க்கறதுக்கு தான் அப்படி தெரியும், உள்ளே போய் பார்த்தா பெரிய கடையாக தான் இருக்குது. சரிங்கக்கா, அப்போ வாங்க போகலாம். பிள்ளைகள எல்லோரும் வாங்க போகலாம். சரிம்மா. ஐயா, எனக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோமே. எடுக்கலாமா? நான் குறும்பு பண்ணாமல் இருக்கணும், சரியா? சரிம்மா. வாங்கம்மா. என்ன மாதிரி துணி எடுக்க போகிறீங்க? அண்ணா, அந்த சின்ன பிள்ளைக்கு தான் வேணுங்க, இந்த பொடுசுகளுக்கு தாங்க மாதிரி. அப்புறம் இந்த பெரிய பிள்ளைகளுக்கும் வேணுங்க. சின்ன குழந்தைக்கும் இந்த செக்ஷன் இருக்குமா? பெரிய பசங்களுக்கெல்லாம் செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோரில் பாவாடை தாவணி, சாரீ, லெஹங்கா எல்லாமே இருக்குமா. அதுக்கு மேலே மென்ஸ் செக்ஷன் இருக்குது. உங்களுக்கு எந்த செக்ஷனில் எந்த ட்ரெஸ் வேணுமோ போய் எடுத்துக்கலாம், சரிங்களா? நிறைய வேலை செய்கிறவங்க இருப்பாங்க, அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி துணி வேணுமோ எடுத்து கொடுப்பாங்க, சரிங்களா? சரிங்கண்ணா, ரொம்ப சந்தோஷம். போய் பார்க்குறேன் நாங்கள். சரிங்கக்கா, அப்போ நான் கையிலுக்கு இங்கே பார்த்துட்ருக்கேன், நீங்கள் போய் மேலே பார்த்துட்டு வாங்க. அட என்ன அவசரம் வேறு, எல்லோரும் எடுத்துகிட்டு போகலாம் வேறு. இந்த பிள்ளைய தான் முதல்ல நேரம் பண்ணிட்டு கிடக்குங்க. பிள்ளைகள நீங்கள் போய் துணியெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு என்ன துணி வேணுமோ நான் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வரேன். ஓடுங்க. சரிம்மா. நந்தினி, உனக்கு என்ன துணி வேணுமோ அதை போய் எடுத்துக்கவா. சரிங்க. சரி வா நந்தினி, போகலாம். கையில் உனக்கு என்ன ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ அதை எடு, அம்மா உனக்கு வாங்கி தரேன். சரிம்மா. குர்த்தியெல்லாம் இங்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஏன் காயத்ரி, இதவா நோம்பிக்கு போட போகிற? இல்லை மீனா, ஆஃபீஸ் போட்டு போகிறதுக்கு நல்ல ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு பார்த்தேன். ஆமாம் பாவம், ஆஃபீஸ் போகிற ட்ரெஸ்ஸே இல்லை பாரு இவளுக்கு. இந்த பாரு, நான் உன்கிட்ட பேசலை, மீனா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். அப்படியே இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிச்சாலும் அம்மா தான் எனக்கு வாங்கி கொடுக்க போகிறாங்க. உனக்கு என்ன? ஏன் உன் காசில் வாங்கலாம்ல, அம்மா தான் எடுத்து கொடுக்கணுமா? காலையில் ஆரம்பித்த சண்டை இன்னும் முடியல போல். எப்போ மாதிரி கடைக்குள்ளே வந்து சண்டை போட்டுருந்தா நல்லாவா இருக்குது. அவங்க பாட்டுக்கு துணி எடுத்துகிட்டு வாங்க, கிளம்பலாம். மீனா, சண்டையெல்லாம் போடல மீனா, சும்மா தான் சொன்னேன். சரி காயத்ரி, வா அங்கே போய் பார்க்கலாம், அங்கே ட்ரெஸ் நல்லா இருக்கு பாரு. சரி மீனா, போகலாம். ஐயோ, இதுக்கு நான் பரவாயில்ல போல. இந்த ட்ரெஸ்ஸும் பார்க்க நல்லா தான் இருக்குது, ஆனால் ரொம்ப கிராண்டாக இருக்கும் போல். காயத்ரி, ப்ரைஸ் எல்லாம் எவ்வளோ போட்டிருக்கு பாரு. 2500, 1500, 2000 அந்த மாதிரி இதில் போட்டிருக்கு மீனா. சரி. நந்தினி, நீயும் பார்த்து ஏதாச்சும் ஒன்று எடு. சரிங்கக்கா, எடுக்கிறேன். நந்தினி வா, நம்ம ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக போய் ட்ரையல் பார்ப்போம். சரி, சீக்கிரம் போட்டு பார்த்துட்டு வாங்க, லேட் பண்ணாதீங்க. மீனா வா, நீ வா, போய் ட்ரையல் போட்டு பார்ப்போம். ஐயோ, நம்மளுக்கு இந்த ட்ரையலெல்லாம் ஆகாது, சும்மா அப்படியே வச்சு பார்த்து எடுத்துக்கிறேன். நீங்கள் ட்ரையல் போட்டு பார்த்து செலக்ட் பண்ணுங்கள் ட்ரெஸ்ஸு. சரி, ஓகே. சோடா புட்டி, நீ ட்ரையல் பார்க்க வரல? ஆமாம், நாங்கள் சோடா புட்டி தான். மேடம் அப்படியே கண்ணழகி, கண்ணாடி கட்டினா ஆளாருன்னு தெரியாது, சோடா புட்டியா. கொஞ்சம் வாயை வச்சுட்டு அமைதியாக தான் இருேன் பூ மாதிரி. சும்மா இரு மீனா, அவள் பேசுறதுக்கு இப்படி தான் பேசணும். நாங்கள் போய் போட்டு பார்க்க போகிறப்பா. நந்தினி, அப்படியே ஒரு டிக்கெட். காயத்ரி, இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குல்ல? நல்லா தான் இருக்கு, ஆனால் கையை அவள் இப்படி வச்சுட்டு இருக்கா. அது போஸ்ட் பூ மாதிரி. போஸா? கொடு. நல்லா எடுத்துட்டியா நந்தினி? எடுத்தாச்சுக்கா. அக்கா, என் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். சூப்பராக இருக்கு நந்தினி, இதே வாங்கிக்கோ. சூப்பராக இருக்கு நந்தினி. சரி வாங்க, லெஹங்கா செக்ஷனுக்கு போவோம். இங்கே சாரீ லெஹங்கா ரெண்டுமே இருக்கும் போல். ஆமாம், அப்புறம் என்ன வேலை மிச்சம். ரெண்டும் எது வேணுமே பார்த்து எடுங்க. ஏன் நீ எதுவும் எடுக்கலையா? எடுக்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட் எடுங்க. நீ என்ன எடுக்கிற நந்தினி, சாரியா ஆப் சாரியா? ஆஃப் சாரி தான்க்கா எடுக்கணும், அதான் காலேஜுக்கு போட்டு போனாலும் ஈஸியாக இருக்கும். அதுவும் சரிதான். இது எப்படி இருக்குது? மீனா, கொஞ்சம் ட்ரெண்டியாக எடு, இது நல்லா இல்லை, நம்ம அம்மா போகிற மாதிரி இருக்கு. சரி காயத்ரி, இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்கா? நல்லா இருக்கு நந்தினி.
இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது? இப்படி ஒரு டேஸ்ட் உனக்கு? அட சும்மா போட்டு பார்த்தேன். எப்படி இருக்குது? நல்லா தான் இருக்குது. ஆனால் நம்ம ஊருக்கு இது செட் ஆகாது. கண்டிப்பாக நாய் துரத்தும். சரி இருங்க, அப்போ நான் வேறு போட்டு வரேன். இது ஓகேவா? நல்லா இருக்குது, கொஞ்சம் ஓல்டு வெர்ஷனாக இருக்குது. வேறு டிசைன் பாருங்கள், நல்லா இருக்கு பூ மாதிரி. ஏன் வேற எடுடி. சரி வாங்க, அந்த சைடில் இன்னும் நிறைய ட்ரெஸ் இருக்குது, பார்த்துட்டு நம்ம அம்மா கிட்ட போகலாம். ஆமாம், அவங்களாம் எந்நேரம் நம்மளை திட்டிகிட்டு இருப்பாங்க. வாங்கக்கா, எந்த மாதிரி சாரீ பார்க்குறீங்க? என்ன கீதா, இந்த சில்க் சாரீ எடுக்க சொல்லிடலாங்களோ? அதுவே எடுத்து போட சொல்லுங்கக்கா. ஏம்மா, இந்த சில்க் சாரியில் என்னென்ன டிசைன் இருக்கோ கொஞ்சம் வெயிட் கம்மியாக்கிறதா பார்த்து, விலையும் கம்மியாக்கிறதா பார்த்து எடுத்து போடுமா. சரிங்கக்கா. இது பாருங்கக்கா, உங்களுக்கு இதில் எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ சொல்லுங்கள், நான் அந்த மாதிரி எடுத்து கொடுக்குறேன். கலரெல்லாம் நல்ல அம்சமாக தான் இருக்கும் போலயே. ஆமாக்கா, ரொம்ப அழகாக இருக்குது. விலையெல்லாம் எவ்வளோன்னு தெரியலையாண்ணா. இது எல்லாமே 800 900 அந்த மாதிரி ரேட்டில் வருதுங்கக்கா. சரிம்மா, அப்போ ஏதாவது கரெக்டான ரேட்டாக தான் இருக்குது. இதுலேயே பார்த்து ஒன்று எடுத்துக்கலாமா கீதா? எடுத்துக்கலாங்க்கா, போதும் அதான் வீட்டில் அத்தனை இருக்கே, கொஞ்சம் நேரம் தானே கட்ட போகிறோம், போதும் இதுவே எடுத்துக்கலாம். லலிதா, நீ எதுவும் எடுக்கலையா? அதான் பார்த்துட்ருக்கேன் கீதாக்கா. இந்த ப்ளூ கலர் ரொம்ப நல்லா இருக்கே. லலிதா, உனக்கு வேணும் அது எடுத்துக்கோ, நல்லா தான் இருக்கு உனக்கு அந்த கலரு. இந்த பச்சை கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிம்மா, அந்த இன்னொரு சேலை எனக்கு கொடுத்துரு. பாருங்கக்கா, ரொம்ப நல்லா இருக்கு இந்த சேலை. அக்கா, இன்னும் வேறு சேலை எடுத்து காமிக்கட்டுமா? போதுமா, நாங்கள் இதுவே எடுத்துக்கிறோம். இந்த 3மே நல்லா தான் இருக்குது. லலிதா, கீதா, அவங்க 2 பேத்துக்கு அந்த சேலை ஓகே தான்? இதுவே எடுத்துக்கலாங்க்கா. இதே போது பானுக்கா. சரிம்மா, அப்போ இந்த 3 சேரீயும் பேக் பண்ணிடு. சரிங்கக்கா. ஆனால் ஒன்றுக்கா, இந்த கடையில் வந்து இவ்வளோ சீக்கிரம் சேரீயெல்லாம் செலக்ட் பண்ணது யாருமே கிடையாது, உங்கள் 3 பேர்த்த தவிர. நாங்கள் நிறையாலாம் எடுத்து பார்த்துக்க மாட்டோம், பிடிச்சோமோ அப்போவே எடுத்துக்கிறது தான். அக்கா, நந்தினி அம்மாவுக்கு சேரீ எடுக்க மறந்துட்டோம் பாருங்க. ஆமாம்மா, இன்னொரு சேரீ ஒன்று எடுத்து வைம்மா, இன்னொருத்தவங்களுக்கு வேணும். எடுத்து தரேன். இந்த பிள்ளைங்க என்ன வேணுச்சுன்னே தெரியல, ஃபோன் போட்டு பார்த்தா தான் தெரியும் எங்கே இருக்குதுன்னு. ஹலோ மீனா, எங்கே நிற்கிறீங்க? எல்லாம் நாங்கள் சேரீ எடுத்துகிட்டு எடுத்தீங்களா இல்லையா? எல்லாம் எடுத்தாச்சுமா, வந்துட்டுருக்கோம். சீக்கிரம் வாங்க, வாங்கலாம், நேரமாகுது. பூ மாதிரி அப்பா வேறு அங்கே நம்மளுக்காக நின்றுட்டுருக்குறாங்க. வந்துடுறேம்மா, பக்கத்தில் வந்துட்டேன். பிள்ளைகளுக்கா ஃபோன் பண்ணிங்கக்கா? ஆமாம் கீதா, இதை பக்கத்தில் வந்துட்டுருக்குறாங்களாம்மா. வந்துட்டோம். இப்படியே வந்துட்டிங்களா? ஆளுக்கு எத்தனை துணி எடுத்தீங்க? பெரிய செலவு வச்சுருப்பீங்க போலாட்ட இருக்குது மூஞ்சி பார்த்தா. இல்லை பெரியம்மா, கம்மியாக தான் எடுத்திருக்கோம். கம்மின்னா என்ன, ஆளுக்கு 500 500? அக்கா, இந்த சேரீயெல்லாம் நாங்கள் பில்லிங் கவுண்டரில் கொடுத்துட்றோம், அங்கே போய் வாங்கிக்கோங்க. சரிம்மா. சரி, அப்போ எத்தனை துணி எடுத்தீங்க சொல்லுங்கள். 2 பேரும் ஆஃப் சாரி ஒன்று எடுத்திருக்கோம். இப்போ நான் சாரி எடுத்திருக்கேன், பூமாரி வந்து குர்த்தி எடுத்திருக்கேன். அப்படின்னா என்ன ட்ரெஸ் அது? அம்மா, அது கிடையாது. ஆஃபீஸ் போட்டு போவான்ல ஒரு ட்ரெஸ்ஸு, அதுக்கு பேர் தான் குர்த்தி. ஏதோ ஒன்று, ஆனால் செலவுக்கு இது அதே மேலே விடாமல் இருந்தீங்கன்னா சரித்தேன். நீ என்ன துணி எடுத்த? நான் ஒரு லெஹங்கா மட்டும் எடுத்தேம்மா. அப்புறம் சாரீ இருக்குல்ல வீட்டில் தைக்காமல், அதை எடுத்து வச்சுக்கலான்ட்டு விட்டுட்டேன். சரி, எப்படியும் ஒன்று எடுத்துட்டிங்கள. நந்தினி காணோம்? அவன் பின்னாடி தான் நின்றுட்டுருக்கா பெரியம்மா. சரி வாங்க, சட்டுன்னு ஓட நேரமாச்சு. எவ்வளோ ஆச்சுங்கண்ணா பில்லு? 8500 ஆச்சுமா. என்னது 8500? நாங்கள் 4 பேரும் சேர்ந்து எடுத்தாவே 2500க்கு மேலே வந்திருக்காதே. என்னண்ணா, வேறு யாராவது பில்லுக்கு இது போட்டிங்களா? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். அப்படியாம்மா நான் பண்ண போகிறேன்? நீங்களாம் எடுத்த ட்ரெஸ்ஸுக்கு தான் நான் பில் போட்டு வச்சுருக்கேன். என்னக்கா 8500? இதுக்கு தான் அப்போவே சொன்னேன் நம்ம போயிடலான்ட்டு. அவளுங்களை தனியாக விட்டு இவ்வளோ செலவு எடுத்து வைப்பாளுங்க. ஆனால் எப்போ வர கடை, கொஞ்சம் குறைச்சி சொல்லுங்கள். பில்லு 9000 வந்தது. நீங்கள் ரெகுலர் கஸ்டமர் எப்போ வர்றங்க, தெரிஞ்சவங்கனால 500 குறைச்சிருக்கேன்.
இதுக்கு மேலே குறைக்க முடியாது, பார்த்துக்கோங்க. சரிங்க அண்ணா, அப்போ பைய கொடுங்க. இந்தாங்கம்மா, இந்தாங்கண்ணா பணம். சரிங்கம்மா. ஏண்ணா அப்படி இத்தனை பொருள் வாங்கிக்கிறோம், ஏதாச்சும் கொடுக்கலாம்ல ஃப்ரீயாக ஏதாவது? ஆல்ரெடி எல்லாம் விலையை குறைச்சி தாம்மா கொடுத்துருக்கேன். வேணால் ஒரு ஹாட் பாக்ஸ் வேணால் கொடுக்கலாம், அதுக்கு மீறி ஒன்றும் கொடுக்க முடியாது. சரிங்க, அதையாவது கொடுங்க. இந்தாங்கம்மா. இந்த கீதா, இது உனக்கு தான் வரணும். உங்கள் பிள்ளைங்க தான் நிறைய எடுத்துருக்காங்க, அதனால் பரவாயில்ல, நீங்கள் வச்சுக்கோங்கக்கா. இந்த மாதிரி நிறைய இருக்குது. அட இந்த புடி அக்கா, வேணா இது லலிதா கொடுத்துர்லாங்க்கா. அவள் தான் எப்போயாச்சும் வரா கடைக்கு. அதுவும் சரிதான். இந்தாம்மா லலிதா, நீ வச்சுக்கோ. தேங்க்ஸ்க்கா. அட அதனால என்ன, வாங்க போகலாம். என் பிள்ளை என்னென்னு கேட்குறீங்களோ. பிள்ளைகள நாங்கள் இங்கே தான் உட்காந்துட்ருக்கோம், பார்த்து சீக்கிரம் என்ன வேணுமோ வாங்கிட்டு வாங்க. கம்மி விலையில் பார்த்து வாங்கணும்னு சொல்லிட்டேன். சரிம்மா. இந்த மாதிரி பார்க்குறீங்க, வளையல் போட்டு செயின் எது வேணும்? இப்போ பேங்கிள்ஸ் காட்டுங்கக்கா, கோல்டன் கலர், க்ரீன் கலர் அந்த மாதிரி. சரிப்பா, எடுத்துக்கிறேன். அப்படியே ஸ்டிக்கர் போட்டு எல்லாம் காமிங்க. சரி, எடுத்து தரேன். இந்த பொட்டில் சின்ன சைஸ் இல்லையா? இல்லைடா, அதெல்லாம் ஸ்டாக் இல்லை இப்போ, இந்த மாதிரி தான் இருக்குது. இதவே இங்கே நல்லாயிருக்கும் உங்கள் ஃபேஸ்க்கு. இந்த பேங்கிள்ஸ் எவ்வளோ வருது? அது 150 ரூபாப்பா. அக்கா, த்ரெட் பேங்கிள் இல்லையா இதே கலரில்? இருக்குடா, அதை எடுத்து காட்டணுமா, பார்க்குறியா? ஆனால் தண்ணி பட்டால் லேசாக இதாகிட்டே வந்துடும், அதுக்கு தான். காட்டுங்கக்கா, நான் பார்க்குறேன். சரி இரு, நான் எடுத்து தரேன். இந்தாடா, இந்த மாதிரி தான் இருக்குது. இது எவ்வளோக்கா? அது 120 ரூபாடா. சரிக்கா, அப்போ நான் இதே எடுத்துக்கிறேன். சரிடா, ஓகே. ஸ்டிக்கர் போட்டு இதே போதுமாடா, இல்லை வேறு எடுத்து காமிக்கட்டுமா? இல்லை, இதே போதும்க்கா. லிப்ஸ்டிக்கெல்லாம் இருந்தால் காட்டுங்கக்கா. 50 ரூபாயிலேருந்து இருக்குது, அதை காட்டவாடா? அதே கொடுங்கக்கா. லிப்ஸ்டிக்கெல்லாம் வாங்குறது போட்டு முதல் சீலைக்கு குத்துற பின்னு வாங்குங்க. கடைசி நேரத்தில் போகிறக்கு எங்கிட்ட கேட்டு கிடப்பீங்க, எங்கிட்டலாம் இருக்காது சொல்லிவிட்டு. சரிம்மா. அக்கா, அப்படியே சாரி பின் கொடுத்துருங்க. சரிடா. இது வேணா பாருங்கடா, இது மேக்கப் கிட் மாதிரி எல்லாமே வரும். 100 ரூபா தான், வாங்கிக்கிறீங்களா? சரிக்கா, ஓகே, இது நல்லாயிருக்கு. சரி, அப்போ கொடுங்கடா, பேக் பண்ணிடலாமா? பண்ணிடுங்கக்கா. அக்கா, அப்படி கவரிங் வலையில் இருந்தால் காமிங்க. இது ஓகேவான்னு பாருடா. இது நல்லா இருக்குக்கா. இது எவ்வளோ? அது 80 ரூபாடா. சரிங்கக்கா, அப்போ இதெல்லாம் பேக் பண்ணிடுங்க, அவ்வளோதான். அக்கா, அந்த ஸ்டிக்கர் போட்டு இன்னும் 2 ஸ்டிக்கர் போட்டு கொடுங்க. சரி, வச்சிடறேன்டா. எல்லாம் வாங்கியாச்சா? என்ன இத்தனை வாங்கி வச்சுருப்பீங்களாட்டாக்குது? கம்மி தான், அவ்வளோலாம் ஒன்றும் அவ்வளோ 500 ரூபா ஆச்சு எல்லாத்துக்கும் சேர்ந்து. அது சரி. சரி, அப்போ இந்தாங்க பணம். அக்கா இருங்க, துணி கடையில் நீங்கள் தானே கொடுத்தீங்க, இதுக்கு நான் கொடுத்துட்றேன். அப்புறம் வீட்டுக்கு போய் மீதி காசு கொடுத்துட்றேன், சரிங்களா? சரி கீதா. இந்தாம்மா, சரியா இருக்கான்னு பார்த்துக்கோ. சரிங்கக்கா. சரி வாங்க, நேராக வீட்டுக்கு போனால் போதும்ல, இதுக்கப்புறம் செலவு பண்ணுற காசும் கிடையாது. வாங்க. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஃபஸ்ட்டு இந்த வீடியோஸ்க்கு இப்போ இருக்கிற வீடியோஸ்க்கும் வியூஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, சப்ஸ்கிரைபும் வந்துட்டுருக்காங்க. இன்னும் நிறையா மக்கள் என்னோடய வீடியோ நான் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். இன்னும் எனக்கு இதே மாதிரி நிறையா சப்போர்ட் கொடுங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் ரெடி ஆகிட்டுருக்கு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நான் போகிற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்கள் ஃபோனுக்கு வரும். அண்ட் எல்லோரும் சேஃபாக இருங்க. ஓகே, அன்டில் பாய் ஃப்ரம் ரித்து கிரியேஷன்லேருந்து பூமாரி.